ரீகோ உதயா இவரை பத்தி தெரியாத ஆளே இல்ல. லுல்லு சபால ஒரு மெயின் கேரக்டர், அது மட்டும் இல்லாம கொஞ்சம் கொஞ்சம் படத்துல நடிச்சிருக்காரு. அதையும் தாண்டி நிறைய காமெடிஸ்க்கு இவர் தான் எழுதியிருக்கிறாரு. கிட்டத்தட்ட நமக்கு சொல்லணும்னா அந்த ஓகே ஓகே அந்த சரக்கு காமெடி உங்களுக்கு ஞாபகம் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கும் எழுதினவர் இவர் தான். சோ இவரோட காமெடிஸ் ஃபேமஸ், ஆனா அந்த எழுதினவர் இவர் ஃபேமஸ் ஆகல. இவரோட காமெடி ஆக்டரா தான் தெரியுமே தவிர காமெடி ரைட்டரா யாருக்குமே தெரியாது. இப்போ இருக்கிற இந்த சமயத்துல பாத்தீங்கன்னா இவருக்கு ஒரு விஷயம் நடந்துச்சு, நிறைய நியூஸ்ல பார்த்திருப்பீங்க. இவருடைய கால் எடுத்துட்டதாகவும் சொல்லப்படுது. எதனால சர்க்கரை நோயினால இது நடக்கிறது தான், கால் எடுத்துருவாங்க இல்லையா, அப்ப அதுதான் நடந்திருக்கு. இதுல இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் முத்துக்காளை மற்றும் ஒரு சில காமெடி நடிகர்கள் முன் பண உதவி செஞ்சிருக்கிறாங்க. இவர் தனியா வசந்த் டிவில ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா அங்க இருந்து என்ன ஹெல்ப் கிடைச்சதுன்னு இது வரைக்கும் தெரிய வரல. ஆனா இவங்க மட்டும் தான் ஹெல்ப் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்துச்சு. இதற்கப்புறம் வேற எந்த மாதிரி எல்லாம் நியூஸ் வந்துச்சு பாத்தீங்கன்னா, நடிகர் சங்கம்ல இருந்து ஏதாவது உதவி கிடைச்சதா அப்படின்னு நம்ம தேடி பாக்குறப்ப நடிகர் சங்கத்துல இருந்து எந்த ஒரு உதவியும் கிடைக்கவில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமும் தெரிய வந்திருக்கு. அதாவது அப்ப இருந்த டைம்ல வடிவேல், சந்தானம், விவேக் இவங்க 3 பேர் தான் இருந்தாங்களே தவிர கூட இருந்த நடிகர்களுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயம் சொல்லியிருந்தாங்க. அதுலயும் வடிவேலுன்னு வரும்போது சுத்தமாவே யாருக்கும் ஹெல்ப் பண்ணதே கிடையாது அப்படிங்கிறது சொல்றது ஒரு உறுதியான விஷயம். ஆனா இந்த நேரத்துல விவேக் அவர்கள் இருந்ததுதான் கண்டிப்பா ஹெல்ப் செஞ்சிருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு சில பேர் சொல்றாங்க. ஒரு சில பேர் இன்னும் வேற மாதிரி என்ன சொல்றாங்கன்னா, சந்தானம் அவர்களுக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர்களா இருந்தவங்க, அதாவது சந்தானம் இவர்கள் எல்லாமே ஒரே நிலையில இருந்து மேல வந்தவங்க. ஆனா சந்தானம் பார்த்து கண்டுக்க கூட இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியும் இப்ப எல்லாரும் வைக்கிறாங்க. இப்போ இந்த காமெடி ஆக்டருக்கு இப்படி ஒரு நிலைமை. சோ இவங்களுக்கு உதவி பண்ணாதது சரியா தப்பா அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.